நம்ம தமிழகத்தில் தற்போது தென் கடலோர மாவட்டங்களில் இதுவரைக்கும் வரலாறே கண்டிடாத அளவுக்கு ரொம்ப பெரிய அளவில் மழை தற்போது பெய்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இதில் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இரண்டு மாவட்டங்களுக்குமே ரெட் அலர்ட் தரப்பட்டு மக்கள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கும்படி முன்னதாகவே அரசு வலியுறுத்தியிருந்தாலும் இப்ப இருட்ட ஆரம்பிச்சதுல இருந்து மீண்டும் மிக மிக பெரிய கனமழை தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது பெய்துகிட்டு இருக்கு. ஸோ இதனால தற்போது வெள்ளத்தில் சிக்கியிருக்க மக்கள் தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்தில் இருந்து எங்க பார்த்தாலும் தற்போது உதவி உதவி யாராவது காப்பாற்ற வாங்க அப்படிங்கிற கதறல் சத்தம் எங்க பார்த்தாலும் தற்போது கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தாமிரபரணி ஆற்றுல இருந்து சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமான கன அடி நீர் திறந்து விட்டதால ஒரு வீடே அப்படியே இடிந்து விழக்கூடிய ஒரு பரிதாபமான காட்சியும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயந்தரம் நடந்திருக்கு. உட்காந்து விழுது விழுது ஓடா விழுந்துட்டு தள்ளி நின்னுங்க எல்லாரும். அவனுங்க முதல்ல தள்ளி நின்னுங்க சொல்லுதா அந்த வகையில் நேற்று இரவுல இருந்தே அரசு ரெட் அலர்ட் தரப்பட்டு கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டத்துக்கும் இன்று இரவு அதே போல நாளை இரவு மிக 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 பெரிய அளவில் கனமழை நிச்சயமாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மிக மிக முக்கியமான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மக்கள் எல்லாருமே பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க அப்படின்னு நேற்றுல இருந்தே அரசு போலீசார்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே தாமிரபரணி கரையோரம் வாழ்ற சில மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் பில்டிங் வீட்டில் தானே நம்ம குடியிருக்கோம் அப்படின்னு அதே வீட்டில் தொடர்ந்து குடியிருந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்க இன்னைக்கு சாயந்தரம் கரையோரமா ஆறுல இருந்து வந்த வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போக அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த வீடு தற்போது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வீடு அப்படியே மெல்ல மெல்ல இடிந்து விழக்கூடிய அந்த பரிதாபமான காட்சி நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு வீடு இடிகிறது மட்டும்தான் தற்போது வீடியோவாக எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சில இடங்களில் கரையோரமாக இருக்கிற மக்களுடைய வீடும் அடித்து செல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெல்லை, தூத்துக்குடி இந்த 2 மாவட்டங்களில் இருந்தும் தற்போது எக்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியாவில் இருந்து தொடர்ந்து மக்கள் நாங்கள் இந்த இடத்துல அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எக்ஸ் அதே போல் இன்ஸ்டாகிராம் இந்த சோஷியல் மீடியாவில் இருந்து மக்கள் எங்கே பார்த்தாலும் யாராவது எங்களை காப்பாற்ற வாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா மூலியமா தூத்துக்குடி மக்கள், திருநெல்வேலி மக்கள் தொடர்ந்து இப்போ உதவி கேட்கும் நிலைமை தான் பார்த்தீங்கன்னா தற்போது அங்கே இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்று இரவு முழுக்க கண்டிப்பாக மிக மிக பெரிய அளவில் கனமழை கொட்டி தீக்க இருக்கு. அப்படிங்கிறதால தற்போது அந்த மக்களை காப்பாற்ற முடியாமலையும் மக்கள் தொடர்ந்து இப்போ அவதிப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய பரிதாபமான சூழ்நிலை தான் தற்போது தூத்துக்குடி, நெல்லை மாவட்டத்தில் தற்போது நடந்துகிட்டு இருக்கு.